ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வெல்த் ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. இன்றைக்குள்ள வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ரெமண்டஸ் சேஞ்சை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது ஒரு சிம்பிள் வீடியோ தான். இன்றைக்கி நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் பணம், மணி எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். பணம் வரக்கூடிய வழிகள், வேஸ், அதை எப்படி ஓப்பன் பண்ணுவது. நிறைய பேரோட வாழ்க்கையில் பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் அடைஞ்சிருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். அவங்க திக்கு முக்காடி போவாங்க. ஒருவேளை அவங்க ரிச்சாக இருந்து பணத்தை இழந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லைன்னா மிடில் கிளாஸில் இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க மாட்டி நிற்பாங்க. அவங்களுக்கு மணி வரவே செய்யாது, நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் பணம் எங்கேருந்து வரும் அப்படி ஏங்கி நிற்பாங்க. ஸோ அது ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்வைவல் மோடில் இருப்பாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் எப்படி கடன் வாங்கி இல்லைன்னா பணத்தை புரட்டி மேனேஜ் பண்ணுவது. ஓகே, எங்கேருந்துமே பணம் வர மாதிரி தெரியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு பணத்தை எப்படி வருத்த முடியும்? இந்த யூனிவர்ஸில் நிறைய பணம் இருக்குது. நம்ம உலகத்தில் ஏராளமான கரன்சி, பணம் புழங்கிட்டு இருக்கு, அது மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பணம் எப்போவுமே ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஆக்சுவலி பேங்கில் இருக்கக்கூடிய பணம் கூட டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சில மக்களுக்கிட்ட ஏராளமான பணம் புழங்குது, பல வழிகளில் இருந்து அங்கே அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. சிலவங்களுக்கு பணமே வருதில்லை, ட்ரை ஆகி போயிருக்கு. அவங்களுக்கு அதை நினச்சி பார்க்கவே முடியல. ஸோ இதுக்கான 3 இம்பார்ட்டண்ட் டிப்ஸ். ஸோ பணம் யூனிவர்ஸில் எப்படி ஓடிட்டுருக்குன்னா, எல்லா இடமும் அது நிறைஞ்சு தான் இருக்குது. சிலவங்களோட வாழ்க்கையில் அது வரக்கூடிய வழிகள் ஓப்பனாக இருக்குது, அது தெளிவாக இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. மற்ற சிலவங்களோட வாழ்க்கையில் அந்த வழிகள் எல்லாம் அடைஞ்சிருக்கு, இல்லைன்னா வழிகளே துறக்காமல் இருக்குது. எப்படி இந்த வழிகளை துறப்பது, தெளிப்பது, புதிய வழிகளை உருவாக்குவது, ஒரு 3 டிப்ஸு தான். வெரி பவர்ஃபுல் டிப்ஸ். மேஜிக்கையும் ஒருவேளை இந்த வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. நம்பர் 1, எப்போவுமே வாழ்க்கைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் உண்டு, ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட். நான் அதை நம்புகிறேன். ஆக்சுவலி சூப்பர் நேச்சுரல்னா உடனே கோஸ்ட், டெவில் அந்த மாதிரி இல்லை. ஒரு யூனிவர்சல் பவர் எல்லாத்துக்கும் பின்னால் உண்டு. ஸோ அந்த யூனிவர்சல் பவர், அதுக்கு எல்லா மேஜிக்கையும் பண்ண முடியும். இன்னும் அற்புதமாக நடக்கணும் இல்லை, அதுக்கு ஒரு சயின்ஸ் உண்டு. இந்த யூனிவர்சல் பவருக்கு கூட, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கூட அதுக்கு பின்னால் சயின்ஸ் உண்டு, பிரின்சிபிள்ஸ் உண்டு. அது எப்போ நம்ம மீட் பண்ணுறோமோ, அதை எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ, அதை மீட் பண்ணுறப்போ அப்போது தான் அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா எல்லாருக்குமே ஒர்க் ஆகிருக்குமே. ஓகே, அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் உண்டு, பிரின்சிபிள்ஸ் உண்டு, சயின்ஸ் உண்டு, ஃபார்முலா உண்டு. அதை தெரிஞ்சு நம்ம அதை எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ நமக்கு திறக்கும். ஸோ இந்த பணம் வரக்கூடிய வழிகளை திறப்பதற்கும் தி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்னா அது நம்ம மைண்டோட நெருக்கமானது, மைண்டோட சேர்ந்தது தான், அது தனி கிடையாது. ஓகே, நம்ம மென்டல் ஃபேக்கல்ட்டியை கூட இணைந்தது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். அது எப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்லேருந்து நம்ம எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா அந்த யூனிவர்சல் பவரோட ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மைண்ட் போகணும். அந்த 2 ஃப்ரீக்வன்சியும் பேலன்ஸாக வரும்போது தான், ஒரே லெவலில் மீட் பண்ணும்போது தான் ஃப்ளட் கேட்ஸ் நமக்கு திறக்கும். இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இல்லைன்னா நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்குமே அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி கொண்டு வருவது? நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவீங்க, ஓகே லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு ஒர்க் ஆகலப்பா, யாருக்கு ஒர்க் ஆகுதோ தெரியல, நானும் டெய்லி பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுறேன், டெய்லி பணம் எனக்கு வர மாதிரி கனவு காண்றேன், நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா,
அதில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் மிஸ்ஸிங். ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்னா ஆக்சுவலி என்ன? நம்ம டெய்லி காலமாக எழும்பி இல்லைன்னா பல டைமில் நம்ம மனசில் பணம் வருது அப்படின்னு இமேஜின் பண்ணுறோம், இல்லைன்னா திங்க் பண்ணுறோம். அது ஒர்க் பண்ணாது. அது ஏன் ஒர்க் பண்ணாதுன்னா, அது ஒன்லி எ விஷஃபுல் திங்கிங். ஒரு திங்கிங் மட்டும்தான் அதில் இருக்குது. இல்லைன்னா ஒரு மென்டல் இமேஜ் மட்டும்தான் அதில் க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஒரு ஆஸ்பெக்ட் மிஸ் ஆகுது. அதுதான் எமோஷ்னல் ஆஸ்பெக்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகலைன்னா, அவங்களோட தாட்ஸில், அவங்களோட இமேஜினேஷனில் எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் மிஸ் ஆகுது. அதை இன்னும் தெளிவாக சிம்பிளாக சொல்லணும்னா, காலமாக எழும்பி நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கி எங்கிட்ட நிறைய பணம் வருது, பல வழிகளிலேருந்து எனக்கு பணம் வந்துட்டுருக்கு. அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுவது அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது ஒரு ட்ரை, ஒரு ஃபேக்சுவல் திங்கிங்காக இல்லாமல் அதில் எமோஷன் இருக்கணும். எமோஷன்னா என்ன? உண்மையிலேயே நமக்கு பணம் வரும்போது, நம்ம பணம் தேவைன்னு ரொம்ப அவளோடு காத்துட்ருக்கோம். அப்போது உண்மையிலேயே நம்ம கையில் ஒரு 5 lakhs வருது, 10 lakhs வருது, பணம் அன்எக்ஸ்பெக்டடாக வருது, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அது நமக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே, கிடைச்சதை நான் ஆவலோடு எதிர்பார்த்து எனக்கு நிறைய காரியங்கள் செய்ய முடியுமே, அந்த கடனை மீட்ட முடியுமே, அப்படி ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் நம்ம மனசில் வரும். அந்த ஹாப்பினஸோடு சேர்ந்த திங்கிங் இல்லைன்னா இமேஜினேஷன் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி அதில் இருக்கும். இல்லைன்னா அதில் ஃப்ரீக்வன்சி இருக்காது. அது ஒரு ட்ரை தாட்டாக, ஒரு டே ட்ரீமிங்காக, இல்லைன்னா ஒரு விஷஃபுல் திங்கிங்காக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, உங்களுக்கு பணம் வர வேண்டிய வழிகள் ஏன் அடைச்சிருக்குன்னா, வழிகளே இதுவரை ஒன்றும் இல்லைன்னா, ஓகே, அதுக்கு மேஜர் ஒரு ரீசன் உங்கள் எமோஷன்ஸ் சரியில்லை. ஓகே, நீங்கள் விஷஃபுல் திங்கிங் இருக்குது, நீங்கள் பணம் வர மாதிரி திங்க் பண்ணுறீங்க, இமேஜின் பண்ணுறீங்க, அதில் எமோஷன் இல்லை, நெகட்டிவ் எமோஷன் தான் இருக்குது. உங்கள்கிட்ட இப்போவும் பயங்கர ஒரி இருக்குது, அன்சைட்டி இருக்குது. பணம் கிடைக்குமா, பணம் கிடைக்கலையேன்னு உள்ள ஒரியும் அன்சைட்டியும் எல்லாம் இருக்குது. அந்த ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட இல்லை. பணம் வந்த அந்த ஃபீல், உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியல. தட் இஸ் வை த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூனிவர்ஸில் நிறைய பணம் இருக்குது, அந்த பணம் ஓடிட்டே தான் இருக்குது, உங்களை சுற்றியும் ஓடிட்டுருக்கு. ஓகே, அங்கே ஒரு ஆள் நிற்கி, இங்கே ஒரு ஆள் நிற்கி, உங்களை சுற்றி நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. அப்படியே வரக்கூடிய பணம் இதில் வந்ததும், இந்த கொக்கோ கேமில் எப்படி சுற்றி சுற்றி ஓடுவாங்களோ அப்படி இதில் வர பணம் இப்படி உங்களை மட்டும் சுற்றி ஓடி அங்கே போய் அந்த ஆள்கிட்ட மாட்டுது. ஓகே, வாட் இஸ் த ரீசன் ஃபார் தேட்? உங்கள் ஃப்ரீக்வன்சி, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி பணத்தை அட்ராக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஒன்று, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த திங்கிங்கே இல்லை, நீங்கள் சர்வைவல் மோடில் இருக்கீங்க. உங்களுக்கு பணம் வரேன்னு நீங்கள் பிலீவ் பண்ணவே இல்லை. எப்படா கடன் வாங்கி கொடுக்கலாம், எப்படி ரொட்டேட் பண்ணலான்னு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, உங்கள் இமேஜின் பண்ணுங்கள். டெய்லி உங்கள் மெடிடேஷனில் மார்னிங்கில் எப்போ எல்லாம் உங்கள் மனசில் ஞாபகம் வருதோ அப்போ எல்லாமே பணம் உங்கள் கையில் வர மாதிரி, நிறைய சோர்ஸில் இருந்து நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி, நீங்கள் நிறைய பேருக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஓகே, திங்க் பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவிட்டி உங்கள்கிட்ட வரணும். தேர் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த பாசிட்டிவ் திங்கிங் அபவுட் மணி. பணத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய, ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக, நிறைய பணம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணுங்கள். அதுக்கு கூட வர வேண்டிய அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் போகணுன்னா என்ன பண்ணணும்? அந்த பணம் வர்றது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். திங்க் பண்ணது மட்டும் இல்லை, அதை ஃபீல் பண்ணணும். ஓகே, நீங்கள் ரிச்சாக ஃபீல் பண்ணணும். திங்க் பண்ணது மட்டும் இல்லை, நிறைய பணம் உங்களுக்கு வருது நிறைய சோர்ஸில் இருந்து, அது தரக்கூடிய ஹாப்பினஸ்ஸை, அதனால் நீங்கள் நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை, அது தரக்கூடிய பயன்களை நீங்கள் இமேஜின் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணணும்.
அந்த ஃபீல் பண்ண இதில் தான் மென்டல் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃபீல் பண்ணும்போது தான் இப்படியே வரக்கூடிய பணம் உங்களை சுற்றி இப்படி போகாமல் டைரெக்டாக உங்களை நோக்கி வரும். வழிகள் ஓப்பன் ஆகும். உங்களை தெரியாமலே பல வழிகள் திறக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய வழி திறக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஃபஸ்ட் திங். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், பழைய காலத்தில் எல்லாம் கிணறு வெட்டுவாங்க, எல்லா வீட்லேயும் கிணறு வெட்டுவாங்க, கிணறு தோண்டி தான். இப்போ எல்லாம் போரிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கள் வீட்லேயும் 1983 பயங்கர சம்மர் சீசனில் கிணறு வெட்டினோம். அந்த உள்ளால் போவது இந்த மண்ணெல்லாம் பாறை மாதிரி இருக்கும், அது சாப்ராக் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. ஓகே, மண் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பாறைக்கு அளவு கடினமானது, ரொம்ப கஷ்டம் கிணறு வெட்டுது. ஸோ அந்த கிணறு வெட்டி கடைசியாக ஒரு நாள் ஊற்று காணும், இந்த தண்ணி கனியும். சில கிணறுல தண்ணி கனிய தொடங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி தண்ணி கண்டுதான், கிணறுல தண்ணி கண்டுதான்னு கேட்பாங்க எல்லோரும். அந்த ஊரில் உள்ளவங்களே ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணி அந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ் ஆகும். தண்ணி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜனை மாதிரி உயிர் வாழ தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த காலத்தில் அது ஒரு செலிப்ரேஷன். தண்ணி கண்ட அன்னைக்கு அந்த தண்ணியை கோரி எல்லோரும் குடிக்க கொடுப்பாங்க. அது ஒரு மகிழ்ச்சி, பகிர்ந்து கொள்வாங்க, எல்லோரும் வாழ்த்துவாங்க. ஓகே, ஸோ அந்த தண்ணி காணக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் ஸோ ஒண்டர்ஃபுல். ஓகே, அது பல விதத்தில் இருக்கும். முதல்ல கொஞ்சமாக கனியும், கொஞ்சம் தோண்டி வைக்கும்போது கொஞ்சம் நேரம் நிற்கும்போது தான் ஒரு சிரட்டை தண்ணி கிடைக்கும். அதுக்கு பிறகு அங்கொன்று இங்கொன்னா சின்ன ஊற்றுக்கள் அப்படியே திறந்து வரும். பல ஊற்றுக்கள், சின்ன சின்ன ஊற்றுக்கள், அது கொஞ்சம் பெருசாகும். அந்த ஊற்றுக்களை கொஞ்சம் தெளித்து விடுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கும் பணம் வர வழிகளுக்கும் ஒரு ரிசம்பிளன்ஸ் உண்டு. தட் இஸ் வை, அதனால தான் நான் இதை சொன்னேன். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் இப்போ நினைப்பீங்க உங்களுக்கு பணமே வரல, ரொம்ப ஹார்டாக தான் வருது. உங்களுக்கு 5 to 7 ஜாபில், 9 to 5 ஜாபில் வரக்கூடிய பணம் மட்டும்தான் வரும். அதுக்கு நிறைய செலவு. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு அரை மணிக்கு ஒரு இடத்துல இருந்து திங்க் பண்ணுங்கள். ஒரு நோட் பேடும் ஒரு பேனாவை எடுத்து குறிங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு எந்தெல்லாம் சோர்ஸில் இருந்து பணம் வருது. மாதம் 50 ரூபா இருந்தாலும் சரி, மாதம் 500 ரூபா இருந்தாலும் சரி. ஓகே, எந்தெல்லாம் சோர்ஸ், ஏதோ சோர்ஸஸ் உங்ககிட்ட இருக்கும், இப்போவும் இருக்கும். ஓகே, நீங்கள் உங்கள் லேண்டில் உள்ள காய்கறிகளை விற்கதாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம். ஓகே, 5 பிள்ளைகளுக்கு 1000 ரூபா தான் கிடைக்கும் மாதம், நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரூம் வாடகை கொடுத்துருக்கீங்க, மாதம் 300 ரூபா தான் கிடைக்கும், நோட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். சின்ன ஊற்றுக்களும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த செகண்ட் பாயிண்டில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன ஊற்றுக்கள், கனிந்து வரக்கூடிய ஊற்றுக்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அதை தெளிக்கணும். தெளியுங்க. நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கீங்க இவ்வளோ காலம். ஓகே, எல்லா ஊற்றுக்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஊற்றுக்களை தெளிங்க. எப்படி தெளிப்பது? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ஊற்றுக்களையும், எல்லா சின்ன ஊற்றுக்களையும் தெளிங்க. ஒரு வாடகை வந்துட்டுருக்கு 300 ரூபா, அதை எப்படி தெளிக்கலாம்? அந்த பில்டிங்கை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சா, இல்லைன்னா நிறைய காலமாக ஒரு ஆள் வாடகை கூட்டாமலே வச்சிட்ருக்காரு, அவர்கிட்ட கூட்டி கேட்கலாமே. அவர் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சொல்லுவார். ஓகே, இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 300 ரூபா 700 ரூபாயாக மாறலாம். ஓகே, அது ஒரு சின்ன சேஞ்சாக இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய சேஞ்சாக மாறும். ஏன்னா நிறைய ஊற்றுக்கள் டபுளாக மாறும்போது உங்கள் டோட்டல் இன்கம் டபுளாக மாறும், மல்டிப்ளை ஆகும் சில டைமில். ஓகே, அதுபோல் நீங்கள் ஒரு 5 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கதா இருக்கலாம். ஓகே, 1000 ரூபா கிடைக்குது, அதை 10 பிள்ளைகளாக மாற்ற முடியுமா? ஓகே, 5 பிள்ளைகளுக்கு எடுக்கிறதும் 10 பிள்ளைகளுக்கு எடுக்கிறதும் ஒரே டைம் தான், ஒரே எஃபர்ட் தான்.
ஓகே, அதை எப்படி கொஞ்சம் கூட அதை பப்ளிசிட்டி பண்ணி கொஞ்சம் கூட அந்த பிள்ளைகளுக்கு கூட சொல்லி விட்டு கொஞ்சம் எஃபோர்ட் எடுப்போமே. அதை எதுக்காக கேர்லெஸ்ஸாக விடுவோம்? ஓகே, 5 பிள்ளை 1000 ரூபா கிடைக்குது, அதில் அவ்வளோதான் கிடைக்கும். அந்த அந்த மென்டாலிட்டியை மாற்றணும். துலக்குங்க. அந்த ஊற்றுக்களில் மண் ஏறி கொஞ்சம் அடைஞ்சிருக்கும். அதை துலக்குங்க, துலக்கி விடுங்க. 500 ரூபா 1000 ரூபா ஆகும், 2000 ரூபா 4000 ரூபா ஆகும். ஓகே, இதை ப்ராக்டிக்கலாக பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான வித்தியாசம் உண்டாகும். மல்டிப்ளைங் எஃபெக்ட் இதை கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊற்றுக்களையும் சின்ன ஊற்றுக்களை துலக்குங்க. நவ் வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், தேர்ட் ஆஸ்பெக்டில் இந்த செகண்ட் ஆஸ்பெக்டே சில டைமில் தேர்ட் ஆஸ்பெக்டில் கொண்டு விடும். அதாவது இந்த சின்ன ஊற்றுகளை நீங்கள் துலக்கும் போது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஊற்றை நீங்கள் கிளியர் பண்ணும்போது, பெருசாக்கும் போது, அதோட ஓட்டையை கொஞ்சம் விரிவாக்கும் போது உங்களுக்கு தெரியும் திடீர்னு அதில் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூட தண்ணி வர மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த ஊற்று கொஞ்சம் கூட தண்ணி கனிஞ்சு வரும் அப்படின்னு நினைப்பீங்க. திடீர்னு தண்ணி பம்ப் பண்ண தொடங்கியிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதில் ஒரு பெரிய ஊற்று இருக்கும், உங்களுக்கு கண்ணில் பட்டிருக்காது. அது திடீர்னு பம்ப் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அந்த தேர்ட் ஸ்டெப், அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய டைமில் அவேர்னஸ் இல்லாமல், கான்ஷியஸ் இல்லாமல் இருப்போம். நம்மளை சுற்றி கடவுள் நிறைய வெல்த்துக்கான சோர்ஸஸை தந்திருப்பார். நிறைய ஊற்றுக்களை, சின்ன ஊற்றுக்களை தந்திருப்பார், ஆல்ரெடி தந்திருக்காரு. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதை நம்ம துலக்காமல் இருந்திருப்போம். அதில் எதுலேயோ ஒரு பெரிய ஊற்று இருந்திருக்கு. மேபி நீங்கள் சின்னதாக செய்துட்டு இருந்த ஒரு தொழில், ஓகே, மாதம் ஒரு 1500 ரூபா கிடைக்கும். சின்னதாக செய்துட்டு இருந்த ஒரு தொழில், அதில் நீங்கள் கொஞ்சம் கூட எஃபோர்ட் போட்டு அதை துலக்க துவங்கும் போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் அதை கேட்குறாங்க. இப்போ தான் அந்த பப்ளிசிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய பேர் கேட்க தொடங்கினாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. 1500 ரூபா 5000 ரூபா ஆகுது, 5000 ரூபா 15000 ரூபா ஆகுது. ஓகே, உங்கள் கிட்ட இருந்த ஒரு ஊற்று, மறைந்திருந்த ஒரு ஊற்று துலக்கப்பட்டது. அது இப்போ பெரிய ஒரு பம்பு செட்டு மாதிரி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குது. இல்லைன்னா ஓகே, சின்ன ஊற்றுகள் இருக்குது, எல்லாம் துலக்கியாச்சு, அது கொஞ்சம் டீசெண்டான இன்கம் கொண்டு வருது. ஓகே, 5000 ரூபா கிடச்சிட்டு இருந்தது, 15000 ரூபா கிடைக்கிது. மல்டிப்புள் இன்கம் சோர்ஸஸ். ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம மல்டிப்புள் இன்கம் சோர்ஸஸ் க்ரியேட் பண்ணணும்னா, யூஸ்வலி நம்ம மல்டிப்புள் இன்கம் சோர்ஸஸ் க்ரியேட் பண்ணணுன்னா பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். பணம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கவங்க, பணமே வரல, ஒரு டோரும் இல்லை, ஒரு ஊற்றும் இல்லாத மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ண? ஸோ அவங்களுக்கு தான் இந்த மெயின் அட்வைஸ். ஆக்சுவலி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஊற்றுக்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு, அதை துலக்குங்க. செகண்ட் ஸ்டெப், அதில் பெரிய ஊற்றுகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுதான் உங்கள் வாழ்க்கையோட ட்ரமேட்டிக் சேஞ்சாக இருக்கலாம், உங்களை ஒரு மில்லியனர் ஆக்கக்கூடியதாக இருக்கலாம். இல்லை அந்த ஊற்றுக்களில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலன்னா எகெயின் யூ ட்ரை. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். என்கிட்ட வேறு ஏதாவது டேலண்ட் இருக்கா, என்னால் வேறு ஏதாவது பண்ண முடியுமா, வேறு ஏதாவது டோர் இருக்கா, வேறு ஏதாவது வழி இருக்கா, சோர்ஸ் இருக்கா, எங்கிட்ட இருக்கா என்னோடய சோர்ஸ். திங்க் பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். அந்த உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஓகே, ஏதோ ஒரு ஐடியா இருக்குது, அதுதான் உங்களுக்கான அந்த பாதையாக இருக்கலாம். அதை தட்டுங்க. அதுதான் பணம் வரக்கூடிய பாதையாக இருக்கலாம், அதை தட்டுங்க. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, திடீர்னு நீங்கள் இதுவரைக்கும் காணாத ஒரு வழி, இதுவரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடைஞ்சிருந்த ஒரு வழி திடீரென்னு திறக்கலாம். திடீரென்னு ஒரு ஐடியா கிளிக் ஆகலாம். திடீரென்னு நீங்கள் தொடக்கூடிய ஒரு காரியம், செய்யக்கூடிய ஒரு காரியம் கிளிக் ஆகலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாசல், பெரிய வழி திறக்கும். அதுபோல் நிறைய சின்ன வழிகளும் திறக்கும். ரெண்டுமே அவைலபிள். ரெண்டையுமே கேர்லெஸ்ஸாக விடாதுங்க. எல்லாமே முக்கியம். ஒரு சின்ன ஊற்று கூட ரொம்ப முக்கியம். ஓகே, சம்மர் சீசனில் எல்லாம் சில டைமில் பெரிய ஊற்று ஸ்டாப் ஆகிப்போம். ஓகே, சின்ன சின்ன ஊற்றுகள் நம்மளை ஹெல்ப் பண்ணும். சின்ன ஊற்று முதல் பெரிய ஊற்று வரைக்கும் எல்லாமே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி. பணம் உங்களை நோக்கி வரதான் எமோஷ்னலி ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, அது உங்களுக்கு டோஸை ஓப்பன் பண்ணும். சின்ன சின்ன ஊற்றுக்களை, ஃபவுண்டன்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ட்ரை டு மேக் இட் பிக். ஓகே, ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். இல்லைன்னா உங்களுக்காக ஒரு பெரிய ஊற்று காத்துட்ருக்கும். அது திறக்கும். அதுக்காக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சும்மா இருந்தால் ஒன்றுமே நடக்காது. சின்ன சின்ன ஊற்றுகளை நம்ம துளக்கணும், மண்ணு மாட்டி இருக்கணும், அதை பெருசாக்க ட்ரை பண்ணியிருக்கணும். அதுபோல் புதிய ஊற்றுக்கள் ஏதாவது இருக்கான்னு, புதிய வழிகள், பாதைகள், பணம் வாரதுக்குள்ளே ஏதாவது பாதைகள் இருக்கா, சாஃப்டான பாதைகள். ஓகே, ட்ரை பண்ணுங்கம்மா. சுரண்டி பாருங்கள். ஓகே, தோண்டி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபிள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ட்ரமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட், பெரிய சேஞ்ச் காத்துட்ருக்கு. அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா, ஊற்றுக்கள் திறந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சியை ஓப்பன் பண்ண, அவேக்கன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. You can contact me also. Till we meet in the next video, wish you all the best.